வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இதுதான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். குலை குலை இந்த லா மாறுபட்டிருக்கு. இதுக்கான கரெக்டான ஆன்சரை நம்ம எடுக்கணும். பார்க்கலாம். குழைனா ஆப்ஷன் ஏல குண்டலம், குலை காது. அடுத்து குண்டலம் கொத்து, காது குண்டலம், கொத்து குண்டலம். இதில் சரியான ஆன்சர் பி தான் கரெக்டு. குண்டலம், குழைனா குண்டலம், குலைனா கொத்து. அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர், தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இங்கே 3 சொல்லின்னு வந்திருக்கு, ஸோ தவறானது. தேர் திருவிழாவிற்கு சென்றனர், திரு எந்த ரூ வந்திருக்கு பாருங்கள், தப்பு. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இதில் கரெக்டான ஆன்சர் டி தான் கரெக்டு. தேர் இங்கே ஃபஸ்ட்டு ஏல எந்த ஈர், தவறான ஈர். ஸோ தேர் திருவிழா எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டாக இருக்கும். ஆன்சர் டி தான் சரி. அடுத்து பொருள் வேறுபாடு அறிக. பொழிகின்ற, பொழிகின்ற இந்த அழி வந்தால் என்ன மீனிங், இந்த அழி வந்தால் என்ன மீனிங் பார்க்கலாம். பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற, இந்த பொழிகின்ற அப்படின்னா சிறந்து விளங்குகின்ற அப்படின்ற மீனிங் சொல்கிறாங்க. அடுத்து செல்கின்ற, வருகின்ற, வாங்குகின்ற, விற்கின்ற, தாக்குகின்ற, தாங்குகின்ற. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஆன்சர் ஏ தான் கரெக்டு. தருகின்ற, பொழிகின்றனா தருகின்ற, இந்த பொழிகின்றனா சிறந்து விளங்குகின்ற. அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். அமைதியான டேஷ் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அமைதியான உறக்கம், துறக்கம், உறக்கம், துறக்கம். ஆக்சுவலி அமைதியான உறக்கம் அந்த எந்த ரா வரணும் அப்படின்னாக்கா சி, பெரிய ரா தான் வரணும். ஆன்சர் சி தான் சரி. அடுத்த கொஸ்டின். உலை உலை ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இந்த சின்ன லை வந்தால் என்ன மீனிங், பெரிய லை வந்தால் என்ன மீனிங் பார்க்கலாம். மான் உலைக்களம், சிங்கம் கடல், உலைக்களம் பிடரி மயிர், ஆண்மயில் கடல். ஆன்சர் சி தான் கரெக்ட். உலைக்களம் பிடரி மயிர். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன டேஷ் தீர்வாகாது. உளைச்சல், மன உளைச்சல் தீர்வாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த லை வரணும், கரெக்டான ஆன்சரை நம்ம இப்போ எடுக்கணும். ஏன்னா உளைச்சலில் தான் நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. பெரிய லா, சின்ன லா, பழலா இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்க்கலாம். உளைச்சல், உளைச்சல், உழைச்சல், துளைச்சல். ஆன்சர் பி தான் சரி, உளைச்சல். அடுத்து களி, களி, கழி ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இந்த லீ வந்துச்சுன்னா ஒலின்னு சொல்கிறாங்க. இது கோல், இது மகிழ்ச்சி. அதே போல் கோல் மகிழ்ச்சி ஒலி, ஒலி மகிழ்ச்சி கோல், மகிழ்ச்சி கோல் ஒலி. ஆன்சர் சி தான் கரெக்டு. களி அப்படின்னா ஒலி, இந்த லீ வந்துச்சுன்னா மகிழ்ச்சி, கழினா கோல். அடுத்த கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. ஏரி ஏரி சின்ன ரீ வந்தால் என்ன மீனிங், பெரிய ரீ வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். நீர்நிலை, மேலே ஏரி, மேலே ஏரி குளம், குளம் விரும்பு, மேலே ஏரி விரும்பு. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். நீர்நிலை, இந்த ஏரி சின்ன ரீ வந்தனா நீர்நிலை, ஏரினா மேலே ஏறுதல். ஸோ ஏ தான் கரெக்டு. அடுத்து செரித்தல், செரித்தல் ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இந்த ரீ வந்தால் என்ன மீனிங், இந்த பெரிய ரீ வந்தால் என்ன மீனிங். குளிர்ச்சி, வேலை, சிறந்த, சினந்த, சீரமைத்தல், திணித்தல், வறட்சி, குளிர்ச்சி. ஆன்சர் செரித்தல் அப்படின்னா சீரமைத்தல், இந்த செரித்தல்னா திணித்தல். ஸோ ஆன்சர் சி தான் கரெக்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.